ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். என் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபரியும் எஃப்ஜேவும் நிறைய கண்டெஸ்டண்ட்டோட அனலைசஸ் பண்ணாங்க. ஸோ என்னென்ன அனலைஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்வையிலேருந்து ஆரம்பிக்கலாம். பார்வை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்டர் ப்ளே பண்ணுறா அண்ட் டாஸ்கில் வச்சு செய்கிறேன்னு சொன்னாங்க. அண்டர் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஒரு வேளை உண்மையாலுமே திருந்திருக்கலாம் இல்லையா, அண்டர் ப்ளே பண்ணாமல். ஸோ அதனால எனக்கு அது கன்ஃபார்மாக தெரில. அண்ட் டாஸ்கில் வச்சு செய்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தோணலை. அவங்க ஜென்யூனாக தான் இருக்காங்க. ஆக்சுவலி அரோரா தான் வாலண்டியராக கை கொடுத்து எனக்கு ஜோசியம் பாருன்னு சொன்னாங்க. கொஞ்சம் டைமுக்கு மேலே அவங்களோட ஃபீலிங்கை அவங்க கொட்டிட்டாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு வன்மமும் இருந்துச்சு. அது கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது தாங்காது இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த கோலமாவு டாஸ்க் நடந்துச்சு. அப்போ அவங்க சர்க்காஸ்டிக் வேல சொன்னாங்க. நீங்கள் நல்லா பண்ணீங்க. சர்க்காஸ்டிக் வேல சொன்னாங்களா, கரெக்டாக சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் உங்கள் டீம் நல்லா பண்ணிச்சின்னு தான் சொன்னாங்க சபரிக்கிட்ட. ஆனால் சபரி என்ன சொன்னாங்க, உங்களை யாருக்கும் பிடிக்காதுன்ட்டாங்க. ஸோ இதில் யார் டாஸ்கில் வெஞ்சன்ஸ் காமிச்சதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் மக்களே. நெக்ஸ்ட்டு சாண்ட்ராவை என்ன சொன்னாங்கன்னா, மைண்ட் கேம் பண்ணுறாங்க, எந்த என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, எந்த ஒர்க்குமே பண்ணலன்னு சொன்னாங்க. மைண்ட் கேம் பண்ணுறாங்கங்கிறது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். எனக்கும் அப்படி தான் தோணுது. அவங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலும் என்ன வந்தாலும் அவங்க அதை கரெக்டாக ஏற்றுக்கிறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில. பயப்படுறாங்களான்னு கூட எனக்கு தெரில. நெகட்டிவாக போகும் அப்படின்னு சொல்லி பயப்படுற மாதிரி எனக்கு தெரில. அதுவும் இல்லாமல் ஒரு நடிப்பு எப்படின்னா பயந்த மாதிரி நடித்தாங்க விஜய் சேதுபதிக்கு முன்னாடி. பட் வீட்டுக்குள்ளார இப்போ இருக்கும்போது எந்த ஒரு பயம், அவ்வளோ போல்டாக தெரியுறாங்க. ஸோ எனக்கு தெரியல, அவங்க மைண்ட் கேம் தான் விளையாடுறாங்களோன்னு எனக்கும் தோணுது. நெக்ஸ்ட்டு என்டர்டெயின்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா, நல்லா யோசித்து பார்த்தா எனக்கு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அவங்கக்கிட்ட அவ்வளோவா இல்லைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆனால் மித்தவங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 2% 5% இருக்கலாம், எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு ஒர்க்கே பண்ணலைன்னு சொன்னாங்க. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஜே தான் நான் என்றைக்காச்சும் ஒரு நாள் தீபாவளிக்கோ இல்லை பொங்கலுக்கோ ஒர்க் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு எஃப்ஜே தெரிகிறாரு. சாண்ட்ரா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது என்னால் ஏற்றுக்க முடியாது. நெக்ஸ்ட்டு பிரஜினை சொன்னாங்க. பிரஜின் சாண்ட்ரா கூட போகும்போது ஒரு மாதிரி இருக்கார், ஆனால் டீமோ டாஸ்க்கும் வரும்போது நல்லா இருக்காருன்னு சொல்கிறாங்க. தனியாக இருந்தாருன்னா நல்லா விளையாடுவாருன்னு சொன்னாங்க. எனக்கும் பிரஜன் அப்படி தான் தெரிகிறாரு. ஆனால் பிரஜன் சாண்ட்ரா கூட போனால் வேறு மாதிரி ஆகுறாரா அப்படிங்கிறது இன்னும் நான் கரெக்டாக நோட் பண்ணலை, எனக்கு அதனால் தெரியல. பட் ஆனால் அவர் டாஸ்கில் இருக்கும்போது அவர் அந்த நம்ம சொன்னோம்ல, ஆட்டிடியூடு, அக்ரெசிவு, அந்த ஹீரோயிசம்மு, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு சாதாரண கலைஞனாக எனக்கு தெரிஞ்சார் பிரஜின்னு. நல்லா அந்த டீமோட நல்ல கோஆர்டினேட்டடாக இருந்தார். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த ரெட் டீமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, கோஆர்டினேட்டடாக அந்த டீம் ஒர்க் பண்ணியிருந்துச்சு. ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு கானா வினோத்தை அமித்தை சொன்னாங்க. கானா வினோத் லைன் எடுத்து கொடுக்குறாரு, அமித் பாடுறாரு, அமித் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாருன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த இடத்துல அப்படியா நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. 2 பேருமே குட் டேலண்டடு, 2 பேருமே அழகாக ஃபன் பண்ணுறாங்க, என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குங்கிறது தான் எனக்கு தோணுது. காம்படிஷனாக நான் பார்க்கல. இதில் இவங்க சொல்கிறாங்க இவங்க கால்குலேட்டிவ் இல்லையா. இவ்வளோ கானா வினோத்தையும் அமித்தையும் இவ்வளோ கீனாக நோட்டீஸ் பண்ண இவங்க கால்குலேட்டிவ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல. ப்ளஸ் இவங்க கால்குலேட்டிவ் இல்லாமையா இவ்வளோ தூரம் வந்தாங்க. ஆதிரை ஃபஸ்ட்டு எலிமினேட் ஆகிட்டா, எஃப்ஜே இன்னும் இருக்கிறான். ஸோ கால்குலேட்டிவ் இல்லாமையா நடந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல மக்களே. உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு 14 பேரை எதுக்கு நாமினேட் பண்ணுறாங்க, அப்படி நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேரை நாமினேட் பண்ணி வெளியே தள்ளிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா மிக்சர்ஸ் எல்லாம், அதாவது ஒன்றுமே செய்யாதவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளார தான் இருப்பாங்க. பிரச்சனை பண்ணுறவன் எல்லாமே வெளியே வந்துடுவான். அப்போ அந்த வீட்டில் என்ன இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு?
பிரச்சனை மட்டும் நான் சொல்லலை. அந்த பிரச்சனை பண்ணுறவங்க சில விஷயம் டாஸ்க்காகவும் பண்ணுறாங்க. ஸோ டாஸ்க்கு பண்ணுறவங்கள ஏன் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த எஃப்ஜிஎஸ் இதெல்லாம் சொல்லும் போது அந்த 14 பேர் எதுக்கு நாமினேட் பண்ணாங்கங்கிற மாதிரி சொல்லும் போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, அவர் விஜய் சேதுபதி சொன்னதை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓப்பன் நாமினேஷன் எதுக்கு வைக்கிறோம், கால்குலேட் பண்ணி போடுங்கங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. செகண்டு, அவர் நாமினேஷன் பயம் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ஃபீல் பண்ணுறாரு அவங்க குரூப் ஆஃப் ப்ளே பண்ணிட்டுருக்காங்கங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு அது நல்லா கொஞ்சம் ஃபீலிங் வருதா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இவங்க குரூப்பாக விளையாடும் போது சுபிக்ஷா ஹர்ட் ஆகிருக்காங்க, வியானா ஹர்ட் ஆகிருக்காங்க, அரோரா ஹர்ட் ஆகிருக்காங்க. அதாவது அவங்க மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்கங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எனக்கு என்னென்னா கர்மா ரிப்பீட்ஸ் பேக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்காக இவங்க பண்ணுற குரூப்பிசம் கரெக்டுங்கிறதெல்லாம் நான் சொல்லலை. இவங்க பண்ணுறது குரூப்பிசம் ஒரு 10%. நாமினேஷனுக்கு மட்டும் பண்ணுங்கடா, மித்ததுக்கெல்லாம் ஏன் பண்ணுறீங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவங்க ரியலாக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை நம்ம கொச்சைப்படுத்தக்கூடாதுல்ல, அதை நம்ம குரூப்பாக ஒன்று பண்ணக்கூடாதுங்கிறது தான் என் தாட்டு. ஸோ அது அவங்க பண்ணுறதை நான் ஒத்துக்க மாட்டேன். நாமினேஷன் ஓகே, ஏன்னா அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க. இந்த அன்பு குரூப்பே வராது. ஸோ அதனால நம்ம நாமினேஷனுக்கு வரல. ஏன்னா மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. நாமினேஷன் வந்தவங்கள தான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால அது பண்ணுறது ஓகே தான். ஆனால் பெஸ்ட் அண்ட் வேர்ஸ்ட் பெர்ஃபார்மரை குரூப்பாக பண்ணுறது எனக்கும் பிடிக்கல. உங்கள் கருத்து இதில் என்னன்னு சொல்லுங்கள் மக்களே. அண்ட் அட் லாஸ்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மை பிக் பாஸ் ரிவ்யூ. தேங்க்யூ.